Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Instagram, WhatsApp, அப்புறம் Facebook இதெல்லாம் நம்ம ப்ரொஃபைல் வச்சிருப்போம் இல்லையா அந்த ப்ரொஃபைல்லாம் நம்ம எடிட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் PicsArt இல்ல Photoshop அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ்லாம் எடிட் பண்ணுவோம். சோ அப்படி இல்லனா Snapseed இந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா நம்ம போட்டோஸை எடிட் பண்ணுவோம். சோ அந்த எடிட் பண்ணும்போது நம்ம ப்ரொஃபைலை எடிட் பண்றதுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் நிறைய பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கலர்லாம் கொடுப்போம். இதெல்லாமே இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுடைய வர்க் எல்லாமே பண்றதுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆனா இப்போ நம்ம இந்த மாதிரியான ப்ரொஃபைல்லாம் நம்ம ரெடி பண்ணோம்னா ஈஸியாவே ஒரு கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதாவது பேக்ரவுண்ட் எதுனா எக்ஸ்ட்ரா பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அழகான பேக்ரவுண்ட் தரதுக்கு ஒரு வெப்சைட் நம்மளுக்கு இப்போ நான் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய ப்ரொஃபைல் இமேஜை எடுத்து போட்டாலே போதும் அதுவே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணும் கலராக வேணுமா இல்லை அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணுமா அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இதுலேருந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம அந்த வெப்சைட்க்கு போகலாம். ஓகே, இந்த வெப்சைட் நேம் தான் என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டோட நேம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோஸை எடுத்து போட்ட உடனே என்ன ஆகும்னா உங்களுடைய இமேஜ் எல்லாமே அழகாக இந்த மாதிரி சூப்பராக கலர்ஃபுல்லாக மாறிடும். அதே மாதிரி உங்கள் இமேஜை நான் எடுத்து போட்டோன்னே உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே அதுவாகவே ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் செட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிடும். ஒரு 1 minute கூட ஆகாது. அந்த மாதிரி டைமிங்லேயே டக்குன்னு முடிச்சு கொடுத்துரும். ஓகே, இப்போ நான் ஒரு இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. ப்ரொஃபைல் பிக்சர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாரோ ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்களா ஒரு இமேஜ் நான் அப்டேட் பண்ணேன். அந்த இமேஜ் நான் எடுத்து போட்ட உடனே உங்கள் இமேஜ் எல்லாமே அழகாக சூப்பராக மாறிடுச்சு. பார்த்துங்க இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுச்சு. அதோட ஒரிஜினல் இமேஜ் பார்க்கணுன்னா நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதோட ஒரிஜினல் இமேஜ் பார்க்கணுன்னா நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அதோட ஒரிஜினல் இமேஜ். இந்த ஒரிஜினல் இமேஜை அது என்ன பண்ணிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலராகவே சூப்பராக மாற்றி கொடுத்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுச்சு. உங்களுடைய நேட்டிவான இருக்கிற இமேஜ்லேருந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணும்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுக்கும். அதே மாதிரி பின்னாடி கலர் பொக்கே எஃபெக்ட் கொடுக்கணும்னா பொக்கே எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் நீங்கள் செட் பண்ண இமேஜ் இப்போ இந்த இடத்துல மாடிஃபிகேஷன் பண்ணணும் அதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொட்டேட் பண்ணலாம். இல்லை ஜூம் பண்ணலாம். ஜூம் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜ் எல்லாமே அதே மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் இமேஜ் எல்லாமே அதே மாதிரி மாற்றிக்கலாம். அதே மாதிரி கலராக வேணும் நீங்கள் கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வேணும் இப்போ ஒரே கலராக வேணும் அப்படி நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே கலராகவே அது என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி எடுக்கும். பார்த்தீங்களா ஒரே கலராக எடுத்துருக்கு. அப்படி இல்லை எனக்கு கிரேடியன்ட் எஃபெக்ட் மாதிரி வேணும் அப்படி இல்லைனா ஸோ கலராக வேணும் வேறு மாதிரியான கலர் கிரேடியண்ட்டும் இருக்கணும். மற்றது எல்லாமே ஆப்ஜெக்ட் அதாவது இன்சைடில் இருக்கிற இமேஜ் எதுவுமே மாறாமல் கிரேடியண்ட்டாக வேணும் இது எல்லாமே வேணும் அப்படின்னு கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்துடும். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீசெட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி வந்துடும். ஓகேவா, அடுத்தது நீங்கள் இங்கே ஷேடோ யூஸ் பண்ணணும்னா ஷேடோ கொடுக்கலாம். இப்போ உங்கள் இமேஜ்க்கு பேக்ரவுண்டில் ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஷேடோ ஷேடோ கொடுக்கலாம். இதுலேயே 9 டைப் ஆஃப் ஷேடோஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷேடோ இன்கேஸ் வேணும்னா நீங்கள் ஷேடோ அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் அதாவது அப்லோட் பண்ண இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வியூ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா வியூ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காமிக்குது இல்லையா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா அது கூட மேட்ச் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த க்ரீன் கலர் மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த க்ரீன் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜில் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா ஃபேஸ்புக்கோட பேக்ரவுண்டு அந்த பேக்ரவுண்டும் உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ நான் கிளிக் பண்ணோன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. அதே மாதிரி உங்களுடைய இந்த இமேஜும் இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இமேஜ்லாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இது எல்லாத்துலேயும் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காமிச்சு நீங்கள் சூப்பராக கணக்குன்னு கலக்கலாம். ஓகேவா, ஓகே, அடுத்த வெப்சைட் இதே மாதிரியான ஒரு வெப்சைட் தான். அது சர்க்குலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரிங் மாதிரி இருக்கு இல்லையா இந்த ரிங் மாதிரி எஃபெக்டை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு
வாட்ஸ்அப் இதில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த இமேஜ் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ ஒரு இமேஜ் மறுபடியும் அதே மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜ் அதே இமேஜ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ண உடனே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த அப்லோட் பண்ண இமேஜை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ திக்னஸ் வேணும்னா இந்த இடத்துல இந்த ரிங்கோட திக்னஸ் வேணும்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்காக கொடுத்துருக்காங்க. ரிங்கோட திக்னஸ் ஆஃப் செட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ இந்த மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ரிங் வந்து அதாவது ஆஃப் செட் மாதிரி வேணாம், எனக்கு வந்து நார்மலாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அதே மாதிரி இந்த ரிங்க்கு ஏற்ற மாதிரி ஒப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கலர் வேணும்னா இதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சாலிட் கலராக வேணும், ஒரே ஒரு கலர் மூலம் தான் எனக்கு லைக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு கலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபில்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 கலர் பிளாக் வித் ஒயிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னா பிளாக் வித் ஒயிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேறு எதனா ஒரு ஃபில்டர் இப்போ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃபில்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட் பேர் என்னென்னா ப்ரொஃபைல் பிக்சர் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வெப்சைட்டோட பேர். இது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரியான தகவல் உங்களுக்கு மேலும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.